Hi viewers, welcome back to AMUDHA'S KITCHEN. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோ என்னன்னா தக்காளி ஊறுகாய். வியூவர்ஸ், தக்காளி ஊறுகாய் அவ்வளோ ஒரு சூப்பரா வந்திருக்கு. கலர்ஃபுல்லா பாருங்க, பார்க்கறப்ப எவ்வளவு நல்லா அழகா வந்திருக்கு பாருங்க. இன்னொன்னு இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. டேஸ்ட்னா செம டேஸ்டா இருக்கும். அது தக்காளியை வச்சு அவ்வளோ சிம்பிளா பண்ணிரலாம். இப்போ தக்காளி விலை கொஞ்சம் கம்மியா இருக்கறனால நாங்க தக்காளி ஊறுகாய் நான் பண்ணேங்க. இந்த தக்காளி ஊறுகாய் நீங்க கூட பண்ணனும்னா நான் பண்ணியிருக்கிற மாதிரியே நீங்கள் கூட பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக வரும். அந்த ஊறுகாய் பண்ண தெரியாதவங்க கூட நல்லா பண்ணலாம். எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இது மாதிரி தக்காளி ஒரு நல்ல 4 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன். பெரிய தக்காளியாக இருக்குது. இது வந்து ½ கேஜி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன் வீடியோக்காண்டி. நீங்கள் வேணும்னா 1 கேஜியும் போட்டுக்கலாம், இல்லாட்டா அரை கிலோ கூட வாங்கி செஞ்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. தக்காளியை காய வச்சுனா ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து வச்சுருங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு, இந்த 4 தக்காளிக்கு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிட்டாங்க வியூவர்ஸ். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அந்த புளியை வந்து சுத்தம் பண்ணி கூட வச்சுக்கணும். இந்த தக்காளி நடுப்புற இருக்குது பாருங்கள், அந்த பிளாக் கலராக இருக்கிறத பின்னாடி இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த வேற மாதிரி வரும், இங்கே பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும் அது உள்ளே இருக்க. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு பச்சடிக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் எல்லா தக்காளியுமே இது மாதிரி சின்ன சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். ஓகேவா? தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு, அப்படியே காயனா ஈரப்பதம் போன உடனே நல்லா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு பாருங்கள், எப்படி கட் பண்ணிடுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கங்க. ஏன்னா வேகிறப்போ கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான். இவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சு பாருங்கள், சீக்கிரமாக ஆயிரும். நீங்கள் கூட இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். எல்லாருமே தக்காளி ஊறுகாய் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். எல்லா தக்காளியுமே கட் பண்ணியாச்சு. அதே மெத்தடில் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து என்னென்னா, ஒரு நான்ஸ்டிக் கடாய், எந்த கடாயினாலும் பரவாயில்ல, ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி காஞ்சதாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. மேலே நல்லா ஒரு ஆன் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெய் சட்டியே காய விடுங்க. ஏன்னா ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து ஊறுகாய் பண்ணுறோம் பாருங்கள், அது ரொம்ப நல்லா இதாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன பவுல் எடுத்து அந்த தக்காளி கட் பண்ணோம் பாருங்கள், 4 தக்காளியும் அது அளவு அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். எனக்கு 1 2 3 4 தக்காளிக்கு எனக்கு 2.5 கப்பு வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், சில பேர் ½ கேஜிக்கு மேலே போட்டிங்கன்னா 4-5 கப்பு வரும். அவ்வளோதான். எதுக்குன்னா உங்கள் மிளகாத்தூள் போடுறப்ப கொஞ்சம் கணக்காக போடுவீங்க. அதுக்காண்டி தான் நான் மெஷர்மெண்ட் தெரியாதவங்களுக்கு. இது 2.5 கப்பு எனக்கு தக்காளி அந்த கப்பில் வந்திருக்கு. சின்ன பவுல் தான். இந்த புளி ஒன்று சொன்னால் பாருங்கள், நெல்லிக்காய் அளவு, பெரிய அளவு, நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் பெரிய அளவு. அந்த புளியையும் சுத்தம் பண்ணி அதில் நார் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா சுத்தம் பண்ணி அந்த புளியையும் தக்காளி மேலே போட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இல்லைன்னா கடலெண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சுட்டாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. தக்காளி இதை சிம்மில் தான் வைக்கணும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். தக்காளி, புளி, அது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்படியே நல்லா சிம்மில் வைக்க மீடியமில் என்ன ஆகுனா நல்லா மெதுவாக ஹீட் ஆகி கொஞ்சமாக அப்படியே மெதுவாக கரைஞ்சி வருங்க. அந்த இது வெந்து வரும். தக்காளி அப்படியே மெல்ட் ஆகி ஃபுல்லாக டொமாட்டோ வந்து இதாகிரும், உருகிரும் பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வரும். இப்போ தான் நம்மளுக்கு தான் மெல்ல ஒரு ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. இதுதான் பேசிக்காகவே பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. கட் பண்ணதையும் புளியையும் தக்காளியும் போட்டாச்சு. அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு அதில் 1 ஸ்பூன்னு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றினோடனே மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடியை வச்சாச்சு. அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கும். இந்த சைடு ஒரு சின்ன கடாயை எடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன்கிட்ட கடுகு போட்டாங்க. ஏன்னா எனக்கு 4 தக்காளினால 1.5 ஸ்பூனு. இதே ½ கேஜி தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயங்க. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து பக்கத்தாப்பில் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், பொடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு கடுகு எப்படி அழகாக பொரிஞ்சு வந்துருக்கு, பார்க்குறப்பே தெரியுது பாருங்கள். இந்த நேரத்துக்கு பொன்னிறமாக வந்தோடனே இறக்கி ஒரு கிண்ணியில் போட்டு எடுத்து நான் சூடு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிவேன். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம கடைசியில் மிக்சிங் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே தக்காளி வெந்துருச்சான்னு பார்த்தோம். இந்த லெவலுக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு அப்படியே மறுபடியும் மூடி போட்டு வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் விவர்ஸ். என்னென்னா ஒரு 15 நிமிஷம் மீடியம்லேயே வைக்கிறதுனால கொஞ்சம் டமாட்டா வேகிறதுக்கு தான் டைம் பிடிக்கும். அப்புறம் அது வெந்துருச்சுன்னா சீக்கிரமாக ஆயிரும். டமாட்டா ஊறுகாய் மறுபடியும் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் இந்த லெவலுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த லெவலுக்கு வந்த உடனே நம்ம வந்து தக்காளி நல்லா மெல்ட்டாகி வந்துருச்சு. இதுக்கு மேலே ஃப்ரை ஆனால் கூட நல்லா இருக்காது, சவந்து வந்துடும். இப்போ நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும். ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து வெந்தயம் கடுகும் நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பொடியாயிரும் கடுகும் வெந்தயமும். இந்த கடுகு வெந்தயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு தக்காளி ஊறுகாய்க்கு. பாருங்கள் ஆயிடுச்சு. இந்த ஆறின தக்காளி தொக்கு ஆற வச்சுட்டோம் பாருங்கள். நம்ம எந்த பவுலில் எடுத்தோம்ல 2.5 கப்பு நான் எடுத்திருந்தேன் தக்காளி. இந்த பாருங்கள் 1/2 கப்பு 1/4 கப்பு தான் மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா இதே 1/2 கேஜிக்கு மேலேனா நீங்கள் 1/2 கப்பு போடலாம். நான் 1/2 கப் கம்மியாக தான் போடுறேன். பார்த்துக்கோங்க, அதே கப்பில் கலந்தேன். அதுதான் உங்களுக்கு கணக்கு. ஏன்னா மிளகாத்தூள் கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் திருப்பியும் சொல்கிறேன். நல்லா கரெக்டான லெவலாக அந்த கிண்ணியில் வச்சு அளந்துக்கங்க தெரியாதவங்களுக்கு. இங்கே பாருங்கள் இப்படி மாதிரி திக்காக வந்துருச்சு. என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது, இதுதான் மெத்தடு. இப்போ பாருங்கள் இந்த இதை என்ன பண்ணணுன்னா இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு அப்படியே ஏன்னா புளி கொஞ்சம் அங்கங்கே தக்காளி இதாக இருக்குது பாருங்கள், பேஸ்ட் ஆகாமல் அந்த பேஸ்ட்டு கூட நல்லா பேஸ்ட் ஆயிரும். புளியும் எல்லாம் கலந்து அந்த மிளகாத்தூளும். அதுக்காண்டி தான் மிக்சியில் போட்டு ஒரு கொஞ்சம் 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டியதில்லை. இப்போ தேவையான அளவு உப்பு, நான் வேகிறப்ப கூட நம்ம தக்காளி வேகிறப்ப கூட உப்பு போட்டுக்கலாம், இல்லாட்டினா இப்போ போட்டுக்கோங்க. பத்தலைன்னா தாளிக்கிறப்ப நம்ம டேஸ்ட்டு பார்த்து கூட போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் மிக்சியில் போட்டு ஒரு 2 ட்ரிப்பு போட்டேன். அப்படியே சிம்மில் வச்சு நல்லா எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. இதுதான் மெத்தடு ஆயிடுச்சு. இப்போ வந்து கடாய் வச்சு அந்த இதில் நம்ம தாளிக்கணும். இப்போ நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எப்படின்னா ஒரு 25 ml ஊற்றிக்கங்கங்கிறங்க. இவ்வளோ லெவல் ஊற்றினா தான் தக்காளி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊறுகாவுக்கு. ஏன்னா அதுக்கு வந்து கடலப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிட்டேன். கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இன்னும் ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். கடுகு 1 டேபிள் ஸ்பூனு, நல்லா கடலப்பருப்பு பொரிஞ்சு இந்த பக்கெட்டு வருது, அந்த பக்கெட்டே கடுகும் போட்டாச்சு. உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். அதுவும் நல்லா சவந்து வரும். இது ஆயிட்டுருக்கிறதுக்குள்ளே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கிட்டேன். தாளிக்கிறது இதுதான், கடலப்பருப்பு கடுகு உளுந்து ஜீரகம் மெயின் இது தாங்க தாளிப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா பொரிஞ்சு சவந்து வரும். அப்போக்கே நம்ம வந்து காஞ்ச மிளகா இருக்குது, அதை கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 மிளகா கட் பண்ணி வச்சேன். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கலந்து போட்டோம்னா. பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். அது கூட இந்த தக்காளி தொக்குக்கு மெயினாக வேணுங்க. பூண்டு மட்டும் பச்சையாகவே உரித்து நல்லா நம்ம தாளிக்கிறப்ப போட்டாலே போதும், வேகிறப்ப போட வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் வரமிளகா ஒரு 4 மிளகா எடுத்து நல்லா கட் பண்ணி அந்த தாளிப்புலேயே போட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தாளிக்கிறதுல தான் நம்மளுக்கு பச்சடி டேஸ்ட்டே வருங்க. இங்கே பாருங்கள் 10-15 பூண்டு பல் சின்ன பல்லாக உரித்து நல்லா நீட்டமாக சுத்தம் பண்ணி தண்ணி படாமல் எல்லாமே எடுத்து இது பண்ணணும். தண்ணி வாட்டர் மட்டும் படாத, அப்போ தான் நம்மளுக்கு வந்து 2 மாதம் கூட அந்த தக்காளி தொக்கு இது ஊறுகாய் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஓகேவா? தொக்குனே வருது எனக்கு, ஊறுகாய் தான் இது. சரியா? இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணோன்னே எவ்வளோ சவந்து நல்லா கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள். அப்படியே பூண்டு ஃப்ளேவர் கூட அப்படியே தாளிக்கிறப்பே நம்மளுக்கு அப்படி ஒரு வாசமாக இருக்கும். இந்த இது சவந்து வரும். வெள்ளையாக இருக்கிற பூண்டு பல் வந்து பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலராக சவந்து வருது பாருங்கள். இதுதான் பக்குவம். இப்போ வந்து அந்த மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இதை ஆட் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ இங்கே இருங்க, நான் மிக்சியில் வச்சுருந்தாலும் அந்த தக்காளி மிளகாய் இது போட்டு அரைச்சதை ஃபுல்லாக இதில் அந்த தாளிப்பில் போட்டுட்டேன். இங்கே இருங்க, நல்லா ஸ்பூன் வச்சு கைப்படாதீங்க, நல்லா ஸ்பூனை வச்சு எடுத்து போட்டு விடுங்க, நல்லாயிருக்கும்.
எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு பார்த்தீங்களா. தக்காளின்னு சொல்கிறோம், அது தொக்கு பண்ணுறது நம்மளுக்கு கூட வீட்டிலே நீங்களே பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது. சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இன்னொன்று பசங்களுக்கு இட்லி தோசை கூட போதும். யாருக்குமே ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் போகிறாங்க கூட யூஸ் பண்ணிக்க. அங்கே பாருங்கள், அந்த கடுகு வெந்தயம் பொடியை வச்சுருந்தால அந்த இது மிக்சியில் பொடி பண்ணியிருந்தேன் பாருங்கள், அந்த பொடியையும் கலந்தாச்சு. அவ்வளோதான். இந்த தக்காளி இதையும் அந்த பொடியையும் கலந்து நல்லா தாளித்ததில் பாருங்கள் நல்லா கிண்டி விட்றேன். அப்படி எப்படி மெல்ட் ஆகி எப்படி நல்லா அழகாக வருது பாருங்கள். இவ்வளோ தான் இதோட பக்குவம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவர் செய்கிறப்பே வாசம் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. எங்களுக்கு டேஸ்ட்டு கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாதத்தில் போட்டு எங்கள் பசங்களுக்கு போட்டு கொடுத்தேன். அவ்வளோ ஒரு நல்லா இருக்குதுன்னு நாங்கள் பசங்க செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. எதுக்குன்னா உப்பு காரம் எல்லாமே அந்த பொடி போட்டிருந்தோம்ல அதெல்லாம் கலந்து நல்லா வர்றங்கிறதுக்காண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. போதும், ரொம்ப வேண்டியதில்லை, கொதிக்க விட வேண்டியது கிடையாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு வந்தோன்னே நான் டெமோ காமிக்கிறனால கிண்ணியில் வச்சுருக்கேன். நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வச்சுக்குவேன் எப்போயுமே. எனக்குன்னா கண்ணாடி பீங்காம் பவுல் கண்ணாடி பவுல் இருந்தால் கூட அதில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிளாஸ்டிக் டப்பானா சீக்கிரம் உடையாமல் பசங்களுக்கு அவசரத்தில் செஞ்சு கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்குன்னு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ டெமோக்காண்டி உங்களுக்கு வச்சேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வியூவர்ஸ். டமாட்டா ஊறுகாய் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட பண்ணி பாருங்கள். செம ஈஸி, செம டேஸ்டியாக இருக்குது. சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக போய் இன்றைக்கி நீங்களும் பண்ணி பாருங்கள். நாங்கள் போட்ட உடனே வியூவர்ஸ், இந்த டமாட்டா ஊறுகாய் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. செய்கிறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் நிறையா வீடியோ போடுவேன் இதே மாதிரி. ஓகே வியூவர்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.